காந்திஜி தென்னாப்பிரிக்கால இருக்கும்போது அங்க இருக்க இந்தியர்களோட உரிமைக்காக போராடுறத பார்த்துட்டு இங்க இருக்க இந்திய பத்திரிகைகள் அவரை பத்தி பெருமையா எழுத ஆரம்பிக்கிறாங்க. அவர் நல்லா படிச்சவரு, வக்கீலுக்கு படிச்சிருக்காரு, பணக்கார வீட்டு பிள்ளை, நிறைய பட்டங்கள் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி பணக்கார வீட்டு பிள்ளைகள்லாம் நம்மளுக்காக போராடுறதுலாம் ரொம்ப கம்மி, அப்படி இப்படின்ட்டு அவரை பத்தி ரொம்ப பெருமையா எழுதுறாங்க. ஒரு மிருகத்தனமான மனிதர்களுக்கு எதிராக அவங்க கூட சண்டை போடாம அமைதி வழியில போராடி அகிம்சை முறையில ஜெயிக்கலாம்னு சொன்னவரு அதை நடத்தியும் காட்டி ஜெயிச்சும் காட்டியிருக்காருன்ட்டு பத்திரிகைகள்ல எழுத ஆரம்பிச்சாங்க. அதை வாங்கி மக்கள் படிக்கிறாங்க. மக்களுக்கு அதை படிச்சுட்டு தைரியமும் வருது. காந்தி இந்தியாவுக்கு வந்து நம்மளுக்காக போராடினா நல்லா இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்கால இருக்க காந்தி கிட்ட இந்தியா வந்து போராட சொல்றாங்க. அவரும் அதை ஒத்துக்கிட்டு இந்தியா வராரு. இந்தியாவுக்கு அந்த காந்தி கிட்ட பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சுத்தி வளைச்சு கேள்விகள் கேட்கறாங்க. அதுல ஒரு பத்திரிகையாளர் காந்தி கிட்ட இங்கிலீஷ்ல கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு காந்தியும், சார் நீங்களும் குஜராத்தி நானும் குஜராத்தி, எதுக்காக இப்ப நீங்க இங்கிலீஷ்ல என்கிட்ட கேள்வி கேட்கறீங்க? நான் தென்னாப்பிரிக்கால இருந்ததுனால என்னோட தாய்மொழியை மறந்துருப்பேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கள்ட்ட இங்கிலீஷ்ல பேசினாதான் கௌரவம்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டாரு. இதை கேட்டு அந்த பத்திரிகையாளர் அவரோட தப்ப புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் பத்திரிகையில காந்திஜியோட தாய்மொழி பற்ற பத்தி ஓஹோன்னு எழுதுறாரு. மக்களும் அதை படிச்சுட்டு சந்தோஷமாகறாங்க.